ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்கு 2026 எப்படி இருக்குது. அதற்கு முன்னால் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளங்களும் சீரும் சிறப்பும் பெற்று வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். மீனராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய உயரிய பதவியை அடைய போகிறாங்க. முக்கியமான ஒரு குடும்பத்தினர் எல்லாருமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மாற போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். அதே போல் பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து உயரப்போகுது உங்களுக்கு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். தாயால் நன்மை, தாயினால் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் மாறப்போகுது. ஆக்சுவலாக என்னென்னா, மீனராசிக்காரர்களுக்கு பவர்ஃபுல்லான இடம் இதுதான். உறவு நிலை அந்த ஏற்கனவே மீனராசிக்காரங்க உறவு நிலையில் ரொம்ப அடிக்டடு. உறவுகள், அதுக்கு சுத்தபத்தம், இதெல்லாம் அவங்களுக்குள்ளே ஊறி போன ஒன்றாக இருக்கும். அதில் இப்போ அந்த உறவு நிலைகள் எல்லாமே பயங்கர பவராக, ரொம்ப போஸ்டிங் உயர்வு, ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறாங்கங்கும்போது இவங்க மன அமைதி, நிதானத்துடன் செயல்படுற தன்மை எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது. சொல்லில் அதிகாரம் இருக்கும், தன் சொல்வது அனைத்தும் நடக்கும்ங்கிற நம்பிக்கையும் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பதவி உயர்வுக்காக ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுங்கள், அது வெற்றி உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, குழந்தை செல்வத்துக்கான முயற்சிகள் வெற்றியாக முடியும் அப்படிங்கிறது. காவல் தெய்வம், குலதெய்வங்கள் எல்லாமே பெண் தெய்வமாக செலக்ட் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். அதில் மாற்றங்கள் உருவாகும். உங்களுடைய ஃபுல் பவரும் பெண்கள்கிட்ட தான் நிறைய இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் ரொம்ப மாற்றத்துக்குரியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க போகிறதாக இருக்குது. கடனெல்லாம் தீரப்போகிற நாளாக மாறுகிறது 2026. எப்படியாவது ஒரு பகுதி கடனை நீங்கள் அடைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் அப்படிங்கிறது. திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமண வாய்ப்புனால் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து கூடி வரும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. நோய்களின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். நோய்கள் தொடை சார்ந்து, முட்டி சார்ந்த வலிகள் ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமானது. இடுப்புக்கு கீழே கால் பகுதியில் வலிகளை தாங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதுக்கு நிவாரணமான ஹோமகுண்டம் வளர்த்தல், அதேபோல் ஜீவசமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது சிறப்பான மாற்றங்களை உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறதாக இருக்கும். அப்புறம் குலதெய்வ வழிபாடில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. குலதெய்வ வழிபாடுக்கு போகும்போது ஒரு பெண் இடைஞ்சலாக இருப்பது போல் தோன்றும். பெண்ணின் ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிற இடத்தில் குலதெய்வ வழிபாடுகள் தடையாக இருக்கும். அதனால் பெண்ணை முதன்மையை எடுத்து பண்ணாதீங்க. உங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ அந்த குலதெய்வ வழிபாடாக எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய குழந்தை செல்வத்தால் உங்களுக்கு பணவரையும் நிறைய ஆகும். அதேபோல் குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நிறைய ஆசைகளை உருவாக்கி, இந்த ஆசை எனக்கு வேணும், அந்த ஆசை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஆசைகளுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிக பணவரையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் குழந்தை செல்வத்திடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் பெண் குழந்தைகளிடம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளத்தை கவனமுடன் பாருங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆண்களுக்கு தொடை, முட்டி, கால், பாதங்கள் இது வலிகளாக மாறும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். தெய்வ வழிபாடில், இறை வழிபாடில் பொதுவாக ஜீவசமாதி இறை வழிபாடு தான் நீங்கள் அதிகமாக நாடக்கூடியது. அதுபோக நீங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹோமங்களும் அதுலேயும் கலந்து கொள்ள தன்மையாக இருப்பீங்க. நிறைய பெருமாள் அம்சத்துக்குரியதும் ரெண்டுமே அதாவது முருகரையும் பெருமாளையும் சம நோக்கில் எடுப்பீங்க. முருகருடைய வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசர் கிடைப்பாங்க. நீண்ட ஒரு முருகர் வழிபாடு எடுக்கும்போது பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பெருமாள் வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு வீடு மனை யோகம், லக்ஸரி பொருட்கள் வாங்குவதில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்னென்னா, நிறைய விஷயங்கள் என்னென்னா, தூக்கத்தினுடைய தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறது முக்கியம். நிறைய தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சோம்பேறித்தனம் உருவாகிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே நான் ரொம்ப, அதாவது மூதாதையர்களுடைய வழிபாடாக கூட முன்னோர்கள் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துறது, வயதானவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறது, இல்லாட்ட வயதானவர்களுடைய சாபத்தை வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். உங்கள் அறியாமல் ஊனமுற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுவது, இதை மாதிரி உங்கள் அறியாமல் சில விஷயங்கள் உங்களை பின்தொடர்வது போல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நீக்கணும்னா கண்டிப்பாக
ஒரு நவகிரக தோஷ வழிபாடுகள், நவகிரக குரோம வழிபாடுகளை பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தோஷத்துலேருந்து நிவாரணம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது. நிறைய நடைபயணம் மேற்கொள்ளுங்கள். நிறைய நடப்பீங்க, நிறைய நடைபயணம் மேற்கொள்வீர்கள். அதனால் கால் வலி, முட்டி வலிகள் இதெல்லாம் தோன்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. லாபத்தை எல்லாம் விரயமாக்குவீங்க. எந்த லாபம் வந்தாலும் அதை ஒழுங்காக கையாள தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா, கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஆனால் ஆசைகளை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவே உங்களுக்கு தெரியாது. அதனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு தடை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எனக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டுக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த உயர்வான பதவி, அந்தஸ்து அதை விட உங்களுடைய ஆசைகள் நிறைவேறலைங்கிறது குறைகள் அதிகமாக உங்களை தாக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். காதல் மயக்கம் அதிகமாக உருவாகும். அது உங்களுக்கு நிறைவேறாத மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் கொஞ்சம், அதாவது நெருங்கிய தோழிகள் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க இந்த விஷயத்தில். அதனால் உங்கள் நேமை கெடுக்கிற மாதிரி அவங்க உங்களை செயல்படுத்துவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அதிக தனமான விஷயங்கள் உங்களை சூழ்ந்து நீங்களே உருவாக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானது. பொதுவாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் போது, வயசானவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் போது கண்டிப்பாக சித்தர் வழிபாடுகள், மகான்கள் வழிபாடுகள் எடுக்கும்போது அந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஆயுள் சார்ந்த விஷயத்தில் உங்கள் வயது முதிர்ந்த மூத்தோர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அதை எடுத்துக்குவாங்க உங்களுடைய ஆயுள் சார்ந்த விஷயத்தில். அதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் குணம் ரொம்ப இதாகும், எஃபெக்ட் ஆகும். அதனால் இதை உங்களுடைய உடல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா நம்ம ஏதோ எஸ்கேப் ஆகுறோம் அப்படிங்கிற மட்டும் நினச்சிக்கோங்க. இது ஒரு சிம்டம் மாதிரி காமிக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் இந்த 2026 உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல பலன்கள் தான் இருக்குது. சிறு சிறு கெடு பலன்கள், அதுக்குள்ள பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். நவக்கிரக வழிபாடுகள் எடுக்கணும், பெருமாள் வழிபாடும் எடுக்கணும், முருகர் வழிபாடும் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். சரி, நான் இது ராசியின் பொது பலனாக எடுத்திருக்கோம். இது போக ராசி நட்சத்திர பலனாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்குதுன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் என்னென்னா நல்ல பவர்ஃபுல்லான இறை வழிபாடுக்குரியவர்கள், தாயினுடைய முழுமையான அருள் பெற்றவர்கள். மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அசைய மாட்டீங்க. ரொம்ப தைரியமானாக செயல்படுவீர்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு. ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் என்னென்னா எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்து போயிட்டேன். என்னுடைய பழைய மெமரிஸ்னால் நான் இவங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பழைய மெமரியை வச்சு எல்லாத்தையும் விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தூக்கம் இல்லாமல், மற்றவங்கள சபிக்கிறது, சோம்பேறித்தனத்தை உருவாக்குறது, சின்ன உடம்பு முடியலைன்னா கூட ஐயோ எனக்கு இதனால தான் உடம்பு முடியலை அப்படி சொல்லிட்டு அப்படியே சோகமாக அப்படியே உட்கார்ந்துருவீங்க. உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொண்டு அதனால் நிறைய பின்விளைவுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்காமல் தடுமாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுடைய ஓவர் மெச்சூரிட்டினாலேயே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. இதனால் நீங்கள் வழிபட வேண்டியது என்னென்னா காமதேனு பசு. அதாவது காமதேனு பசுவை வீட்டில் வச்சு அந்த சிலையை வைத்து அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். கௌரவம், அந்தஸ்து, வேலையில் உயர்வு, அப்புறம் வீடு மனை யோகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தன் வார்த்தையை யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தன்மை மட்டும்தான் இங்கே நெகட்டிவாக இருக்குது. இது எல்லாமே அற்புத பலன்களுக்குள்ளதாக தான் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது மீன்களுக்கு பொறி வாங்கி போடுதல், மீனை ரசித்தல், மீன் தொட்டி வாங்கி வைத்தல், இதெல்லாம் வச்சிங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சிறந்த பலனே இருக்கும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். இந்த நட்சத்திரங்கள் பலன்கள், வெற்றிகள் எல்லாமே நான் சொல்லும் பரிகாரத்தில் உங்களுக்கு நிதிர்த்தி கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். 2026 உங்களுக்கு சிறந்த மாற்றத்தையும் வெற்றியையும் கொண்டு சேர்க்கும். நன்றி, வணக்கம்.